அத்தை நாங்க வெளியே போயிட்டு வரோம். சரி மருமோளே, கவனமா போயிட்டு வா. அப்புறம் அத்தை சாம்பார் சட்னி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். தோசை மாவும் கரைச்சி வச்சிருக்கேன். நீங்க பசிச்சா தோசை ஊத்தி தின்னுங்க என்ன? சரி மருமோளே, நான் பாத்துக்கலாம். நீங்க கவனமா போயிட்டு வாருங்க. என்ன பத்தி ஒன்னும் யோசிக்காதுங்க. சரி அம்மா, கதவையெல்லாம் பூட்டி போட்டுட்டு இருந்தா நாங்க போயிட்டு வரோம். வா நெட்டவள்ளி, சீக்கிரமா போவோம். 3 மணி நேரத்துக்கு பிறகு. ஐயோ, வயிறு பசிக்குதே. ஆனா போய் தோசை ஊத்தியதுக்கு மடியா இருக்குது. சரி, நேரமே போனாங்கல்ல, இப்ப வருவணும். வந்த பிறகு மருமகள்கிட்ட தோசை ஊத்தி கேட்கிறேன். ஏன் நெட்டவள்ளி, படம் நல்லா இருந்துலாம்? ஆமாங்க, படம் நல்லா இருந்துச்சு. மாசத்துக்கு இப்படி ஒரு படம் பார்க்க போனோம். அப்பதான் நமக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நெட்டவள்ளி, அம்மா சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்பாங்க இல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முழிச்சுதான் இருப்பாங்க. பாருங்களேன், நான் போன பிறகு நான் தான் தோசை ஊத்தி கொடுக்கணும். என்ன நெட்டவள்ளி சொல்லிய? நீ எல்லாம் பண்ணி வச்சுட்டு தானே வந்த? அது அப்படிதான், வீட்டுல போன பிறகு உங்களுக்கு புரியும். என்னமோ சொல்லிய. சரி பாப்போம். பைக் சவுண்ட் கேக்குது, நம்ம தூங்கியது மாதிரி நடிப்போம். அம்மா அம்மா, தூங்கிட்டீங்களா? என்ன மோனே, போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா அம்மா, நாங்க போயிட்டு வந்தாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களாம்? இல்ல மோனே, நீங்க வெளியே போன பிறகு வீடு வீடாவே இல்ல, இருட்டடைஞ்சது மாதிரி இருந்தது. எனக்கும் ஒரு மாதிரியா இருந்தது. நான் அதான் வந்து படுத்துட்டேன். தூக்கமா மறையல, சும்மா கண்ணை மூடிட்டு கிடக்கியேன். என்ன அம்மா சொல்லிய? நெட்டவழி எல்லாம் பண்ணி வச்சுட்டு தானே போனா? ஆமா மோனே, எனக்கு பசிச்சவே இல்ல. என்ன அத சொல்லுதியா? உங்களுக்கு பசிச்சல்லையா? ஆமா நெட்டவள்ளி, நீங்க வீட்டுல இல்லாம இருந்தோன்னா ஒரு மாதிரியா இருந்தது. அதுதான் அப்படியே இருந்தேன். சரிங்க, அத்தைக்கு எப்ப பசிக்கலையா? வாங்க நம்ம சாப்பிட போவோம். ஐயோ, பசிக்கலன்னு வாயை விட்டுட்டா. இவன் நமக்கு சோறு போட மாட்டா போல எல்லாம் இருக்கு. வாங்க அம்மா, கொஞ்சம் போல சாப்பிடுங்க. ஆமா அத்தை, கொஞ்சம் போல சாப்பிடுங்க. சரி மருமோளா, என் மருமவ சொன்னா நான் கேட்காமலா இருப்பேன். ஓ, அப்போ மொவனுங்க பேச்சுக்கு இங்க மதிப்பு இல்ல. ஆமா ஆமா, ஏன்னா மருமவ அவ கையால விஷத்தை தந்தால நான் குடிப்பேன். எப்பா, என்ன உலக மகா நடிப்புடா சாமி. ஏங்க, கடையில போய் ஒரு பாட்டில் விஷம் வாங்கிட்டு வருங்க. பின்ன என்ன அத்தை, ஓவரா சீனு போட்டுட்டு இருக்குதியா? வாங்க, தோசை ஊத்தி தாரேன். மருமோள, அப்படியே எனக்கு 2 முட்டை தோசை. அதான பார்த்தேன். சரி வாங்க வாங்க. என் பொண்டாட்டி சொன்னது போலதான் எங்க அம்மாக்கு நடிப்பு. சரி சரி, நடத்தட்டும். சரி மக்களே, நாங்க தோசை ஊத்தி சாப்பிட போறோம். பாய் மக்களே. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன. பாய்.